ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் தனு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சாதமும் அதுக்கு சைடிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வந்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேங்காய் துருவல் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது வந்து அரை மூடிக்குள்ள தேங்காய் துருவல். அடுத்து தாளிக்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 4 இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து உடச்ச முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஒரு 10 பீஸ் உடச்ச முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போது தாளிச்சு பாருங்கள். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ அடுத்து இதில் நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம். அடுத்து நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா மதியம் லஞ்ச் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே போல் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா நம்ம தேங்காவை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த தேங்காய் வதங்கின ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க. தேங்காய் சாதத்துக்கு எப்போவுமே நல்லா இளந்தேங்காவே யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அது நமக்கு நல்லா வதங்கவும் செய்யும், சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு நிமிஷம் அந்த ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம்.
மல்லித்தழை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை லைட்டாக நெய்யில் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சாதம் தாளிக்க ஆயில் நம்ம சேர்க்கும் போதே முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தேங்காய் சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது போல் தோல் சீவி வச்சுருக்கேன். இன்னும் நான் கட் பண்ணல. கட் பண்ணி வெளியே ரொம்ப நேரம் வச்சோம்னா உருளைக்கிழங்கு கலர் மாறிடும். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். தாளிக்கும் போது டக்குன்னு நான் கட் பண்ணிவிடுவேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம் நான் வீடியோவில் காட்டுறேன் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு. பாருங்கள். அடுத்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லி ரெண்டும் ஒன்றா தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஸ்பைசஸ் வந்து மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகையும் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான வானலில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கனே இல்லைங்க, நமக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கடலப்பருப்பும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுறது இருந்தாலும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடலப்பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் பொரியாதுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கருவேப்பிலையும் மல்லியும் இதில் வந்து எண்ணெயில் நான் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அந்த மசாலாவில் உங்களுக்கு. நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம செஞ்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா அந்த ஆயில் ஹீட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு எடுத்து வச்சோம் இல்லையா, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சேன். அதில் 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக அதில் தண்ணி வந்திருக்கு, கொதிக்குது பாருங்கள். அடியில் பாருங்கள், அதுலேயே லைட்டாக தண்ணி அந்த ஆயில் எல்லாமே அடியில் இருக்குது. ஸோ அடி பிடிக்கல, நல்லா தான் இருக்குது. நான் லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மீதி இருக்க உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ஸ்பைசஸ் போட்ட உடனே சூப்பராக கலர்ஃபுல்லாக மாறுது. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தலைங்க, அப்படியே தான் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குங்க.
பாருங்கள் அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. உருளைக்கிழங்கு ஒரு 50% குக் ஆகிடுச்சிங்க. நல்லா பாருங்கள் எப்படி எண்ணெய் கலர்ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக அடிப்பிடிச்சிருந்தா நீங்கள் அதை சரியாக எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இது நான்ஸ்டிக் கிடையாது பேனு, அதனால் கண்டிப்பாக லைட்டாக பிடிக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போ நம்ம இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப சேர்த்துல ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேறு ஏதாவது இப்போ சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரையாக செய்வோம். இது நம்ம செய்கிறதே ட்ரை ரைஸ் தான், வெரைட்டி ரைஸ் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மசாலா பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பாதி தண்ணி நல்லா இழுத்துடுச்சு. உருளைக்கிழங்கும் ஒரு 90% வெந்துருச்சு. இன்னும் லைட்டாக இதில் பாருங்கள் தண்ணி இருக்குது. நம்ம திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. அடியில் பாருங்கள் அந்த ஆயில் எல்லாம் தேங்கி இருக்குது. இப்போது இது ரொம்ப ட்ரையாக இல்லை, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த தேங்காய் சாதத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் எந்த ட்ரை ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.